இன்று நாம் தக் லைஃப் திரைப்படம் பற்றிய சுவாரஸ்யமான ரொம்பவே எக்ஸைட்டிங்கான தகவல்களை பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா பற்றிய டெய்லி அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம். ஆமா, இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தகவல்கள் எல்லாமே கடந்த ஒரு மாசத்துல வெளியான செய்திகள், அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அப்புறம் பேட்டிகள்ல இருந்து எடுத்தது. சூப்பர். முக்கியமா உலக நாயகன் கமல்ஹாசன் அப்புறம் இயக்குனர் மணிரத்னம், வாவ், 38 வருஷம் கழிச்சு இணையும் போது அதுவும் நாயகன் மாதிரி ஒரு படத்துக்கு பிறகு எதிர்பார்ப்பு வேற லெவல்ல இருக்கு இல்லையா? நிச்சயமா. 1987 நாயகன் தமிழ் சினிமாவோட ஒரு மைல்கல் அது. இப்போ கிட்டத்தட்ட 4 தசாப்தம் கழிச்சு இதே கூட்டணி சேருதுங்கிறதே ஒரு வரலாற்று நிகழ்வு மாதிரிதான். இந்திய சினிமாவுக்கே இது ஒரு முக்கியமான தருணம்னு சொல்லலாம். கரெக்ட். இது கமால் சாரோட 234வது படம் வேற. அது மட்டும் இல்லாம ஸ்கிரிப்ட்ல அவரும் மணிரத்னத்தோட சேர்ந்து வேலை செஞ்சிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். ஆமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். கமல் சாரோட எழுத்து உள்ள இருக்குன்னா அதுக்கு ஒரு தனி ஆழம் இருக்கும். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், மெட்ராஸ் டாக்கீஸ், கூடவே ரிட்ஜாயிண்ட் மூவிஸ்னு தயாரிப்போ ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அப்போ அந்த டீம் ஒர்க் எப்படி இருக்குன்னு ஏதாவது தகவல் உண்டா? உதாரணத்துக்கு அந்த ஜிங்கோச்சா பாட்டுல. ஆமா, அது ஒரு நல்ல உதாரணம். ஆக்சுவலா கமல் சார் முதல்ல அந்த பாட்டுக்கு ஆடுற ஐடியாவே இல்லையா, ஆனா மணிரத்னம் சார் கேட்டுக்கிட்டதால தான் ஆடினாருன்னு சொன்னாங்க. இதுவே அந்த டீமுக்குள்ள இருக்கிற புரிதலையும் ஒத்துழைப்பையும் காட்டுது இல்லையா? ஆமாமா, ஒருத்தரோட ஒருத்தர் விட்டு கொடுத்து வேலை செய்யறது தெரியுது. சரி, படத்தோட கதை ஜானர் பத்தி என்ன சொல்றீங்க? கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமாவா? இதுவரைக்கும் அந்த தகவல் படி இது ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா தான். கமல் சாரோட கேரக்டர் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கர். அந்த டைட்டில் டீசர்லயே அதோட தீவிரம் தெரிஞ்சது. ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா இருக்குன்னு தோணுது. அந்த பேரிலேயே ஒரு கம்பீரம் இருக்கு. சக்திவேல் நாயக்கர், வாவ். நடிகர்கள் பட்டாளம் பத்தி பேசலாமா? லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கே. அடேங்கப்பா, லிஸ்ட் சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். சிலம்பரசன் டிஆர், இதுவே பெரிய ஹைப். அப்புறம் த்ரிஷா, சன்யா மல்ஹோத்ரா, ஐஸ்வர்யா லக்ஷ்மி, ஜோஜு ஜார்ஜ், நாசர் சார், அபிராமி, அசோக் செல்வன், அலி ஃபசல், பங்கஜ் திரிபாதி வரைக்கும் போகுது. எப்படி இவ்ளோ பேரையும் ஹேண்டில் பண்ண போறாரோ மணி சார்? அது மணி சாருக்கு கைவந்த கலை இல்லையா? அவரோட ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கும்னு சிம்புவே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. பிளானிங்லாம் பக்காவா இருக்கும்னு. கரெக்ட். அவரோட அந்த டிசிப்ளின் தான் இவ்ளோ பெரிய ஸ்டார் காஸ்ட சரியா ஒருங்கிணைக்க உதவும். அப்புறம் டெக்னிக்கல் டீம் பத்தியும் சொல்லி ஆகணும். சொல்லுங்க. இசை ஏஆர் ரஹ்மான். வேற என்ன வேணும்? ஒலிப்பதிவு ரவி கே சந்திரன், எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத், ஸ்டன்ட்ஸ் அன்பரிவ் மாஸ்டர்ஸ், எல்லாமே இண்டஸ்ட்ரியோட டாப் ஆட்கள். ஒரு முழுமையான பேக்கேஜ் மாதிரி தெரியுது. சரி, ரீசன்ட் அப்டேட்ஸ் பக்கம் வருவோம். அந்த ஜிங்குச்சா பாட்டு செம்ம வைரல் ஆச்சே. ஆமால, சென்னையில பெரிய லான்ச் ஈவெண்ட்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. கமல் சாரே எழுதின வரிகள், ரஹ்மான் சார் இசை, ஒரு கல்யாண செட்டப்ல கமல் சார், சிம்பு, சன்யா மல்ஹோத்ரா எல்லாரும் சேர்ந்து ஆடுனது யூடியூப்ல நம்பர் 1 ட்ரெண்டிங். 30 மில்லியன் வியூஸ்க்கு மேல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 31 மில்லியனை தாண்டிருச்சு. இது படத்துக்கு ஒரு சரியான ஓப்பனிங் கொடுத்திருக்கு. அந்த பாட்டோட வைப் படத்தோட டோன்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாலும் அந்த ரீச் பயங்கரம். அதோட அந்த டாக்ஸ் டாக் சீரீஸ் கூட நல்லா போயிட்டு இருக்கு. படக்குழுவோட இன்டர்வியூஸ், பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் காட்டுறாங்க. அதுவும் நல்ல ப்ரமோஷனல் ஐடியா. ரசிகர்களை படத்தோட எங்கேஜ்டா வச்சுக்க உதவுது. அப்புறம் முக்கியமான விஷயம், ரிலீஸ் டேட் ஜூன் 5, 2025. ஆமா, அடுத்த வருஷம் ஜூன் பான் இண்டியா ரிலீஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கர்நாடகான்னு எல்லா மொழிகள்லாம் வருது. தெலுங்கு ப்ரமோஷன்ஸ் கூட சென்னையில ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நியூஸ் வந்தது. டிஸ்ட்ரிபியூஷன் சைடும் பெரிய ஆளுங்க உள்ள வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ரெட் ஜாயிண்ட், நார்த் இந்தியாவுக்கு பென் மருதர், ஆந்திரா தெலுங்கானாவுக்கு சிரேஷ்த் மூவிஸ், கர்நாடகாவுக்கு 5 ஸ்டார் செந்தில், ஓவர்சீஸ் ஏபி இன்டர்நேஷனல், ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட்னு பெரிய நெட்வொர்க். ஆடியோ ரைட்ஸ் சரிகமா கிட்ட இருக்கு. ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 149.7 கோடி ரூபாங்கிறது. வாவ், கிட்டத்தட்ட 150 கோடி. ரிலீஸுக்கு முன்னாடியே இவ்ளோ பெரிய பிசினஸ் நடக்குதுன்னா படத்தோட ஸ்கேல் புரியுது. ஆமா, அது மட்டும் இல்லாம சிட்னில தி தக் லைஃப் ஃபெஸ்டிவல்னு ஒன்னு பிளான் பண்றாங்க. மே 23, 2025ல ஏஆர் ரஹ்மானோட லைவ் கான்சர்ட்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. ஓ, அப்போ இன்டர்நேஷனல் லெவல்லயும் பெரிய ப்ரொமோஷன்ஸ் இருக்கும் போல. கண்டிப்பா, அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, ஆக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? கமல் சார் பேட்டியில இதை நான் பார்க்க விரும்பும் சினிமா, இதை தயாரிச்சு நடிச்சதுல மகிழ்ச்சின்னு சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆமா,
அந்த 38 இயர்ஸ் கேப்புக்கு காரணம் நாங்க தான். ஆனா இப்ப மறுபடியும் சேர்ந்ததுக்கு காரணம் ரசிகர்கள்னு சொன்னது. அவரோட அந்த ஸ்டைல், சிம்புவோட எனர்ஜிக்கு ஈடு கொடுத்து ஆடுனது ஒரு சேலஞ்சா இருந்துச்சுன்னு சொன்னாரு. ஆமா, சிம்புவோட டான்ஸ் எனர்ஜி பத்தி எல்லாருக்கும் தெரியும். த்ரிஷா என்ன சொன்னாங்க? த்ரிஷா அவங்க பர்சனலா கல்யாணத்துல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னதோட, கமல் சார் மணி சார் 2 பேருமே செட்ல ரொம்ப ஹம்பிளா ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. அவங்களோட டெடிகேஷன் பத்தி பேசினாங்க. அவங்களோட ஒர்க் பண்றது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னாங்க. சிம்பு மணிசாரோட பிளானிங் பத்தி கமல் சார குருன்னு சொன்னதெல்லாம் படிச்சேன். அவரோட எக்ஸைட்மெண்ட் தெரியுது. ஆமா, சிம்புவுக்கு இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். கமல் சாரோட, அதுவும் மணி சார் டைரக்ஷன்ல நடிக்கிறதுங்கிறது நிச்சயமா அவரோட கேரியர்ல இது ஒரு முக்கியமான படம். எல்லாரோட பேச்சிலுமே இந்த படம் மேல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப் தெரியுது. அப்போ மொத்தத்துல பாக்கும்போது ஒரு ஹிஸ்டாரிக் காம்பினேஷன், பிரம்மாண்டமான ஸ்டார் கேஸ்ட், டாப் டெக்னிக்கல் டீம், பக்காவான மார்க்கெட்டிங், பெரிய பிசினஸ்னு தக் லைஃப் எல்லா விதத்திலையும் இப்போதைக்கு இந்திய சினிமாவே எதிர்பார்க்கிற ஒரு படமா உருவாயிட்டு இருக்கு. 100க்கு 100 உண்மை. 38 வருஷத்துக்கு முன்னாடி நாயகன் எப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்துச்சோ, அதே மாதிரி தக் லைஃப் இந்த காலத்து கேங்ஸ்டர் படங்களுக்கு ஒரு பெஞ்ச்மார்க்கா அமையுமான்ற கேள்விதான் இப்போ எல்லார்கிட்டயும் இருக்கு. அந்த நாயகன் மேஜிக்க திரும்ப கொண்டு வருவாங்களா, இல்ல முற்றிலும் வேறொரு உலகத்தை காட்டுவாங்களா? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. அதை தெரிஞ்சிக்க நாம ஜூன் 5, 2025 வரைக்கும் காத்திருக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த படம் தியேட்டர்ல ஒரு பெரிய அனுபவமா இருக்கும் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாயகன் மாதிரி காலத்தால் அழியாத படமா இது இருக்குமா, இல்ல இந்த ஃபாஸ்ட் டிஜிட்டல் உலகத்துல அதோட தாக்கம் வேற மாதிரி இருக்குமா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆமா, காலம்தான் பதில் சொல்லணும். பாப்போம். லைக், கமெண்ட், ஷேர் செய்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த அப்டேட்ல சந்திப்போம்.